கடகம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில சொத்து தகராறால் ஏற்பட்ட பிளவு நேரிட்டிருக்கும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது கூட்டாக சேர்த்த சொத்துக்களிலேயோ தேவையற்ற சிக்கல்களும் பங்காளிகளின் தகராறுகளுமே உருவாயிருக்கலாம். உடன் பிறந்தவங்களுடன் நெருங்கிய உறவுகளுடனும் சொத்து விஷயத்தில் மனக்கசப்புகளுமே ஏற்பட்டு இரத்த சொந்தங்களே எதிரிகளாக மாறக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். சொத்திற்காக அவங்கள் உங்கள் மீது சுமத்திய பொய் குற்றச்சாட்டுகளும் நடத்திய நாடகங்களுமே உங்களுடைய மனதை பெரிதுமே காயப்படுத்தியிருக்கும். நியாயத்திற்காக நீங்கள் போராட முடியாமலேயும் சொந்தங்களை விட்டு கொடுக்க முடியாமலும் பெரிய பிளவை சந்திப்பீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் பல முறை குடும்ப உறவுகளை சோதித்திருக்கும். தலைமுறைகளாக இருந்த நிலம், வீடு அல்லது பரம்பரை சொத்துக்கள் காரணமாக உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு காலத்துல ஒன்றாக சிரித்தவங்கள் இன்று நீதிமன்றமோ அல்லது பஞ்சாயத்து வரை செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் சந்தையை விரும்பாதவங்களா இருந்தாலுமே சூழ்நிலை உங்களை அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து சென்றிருக்கும். பல நேரங்கள்ல உண்மை உங்கள் பக்கம் இருந்துமே அதை நிரூபிக்க நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய இருக்கும். இந்த சொத்து தகராறு உங்களுடைய மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையுமே பாதிக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாகவே பார்க்கும்போது இது நீண்ட நாட்கள் தொடரக்கூடிய யோகம் அல்ல. சனி மற்றும் குருவின் சாதகமான பார்வையாலே நிலுவையில இருந்த விஷயங்கள் பொதுவாகவே தீர்வு காணும். உண்மைக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உரியதை காலம் தாமதமாக இருந்தாலுமே இறைவன் நிச்சயமாகவே வழங்குபவர். இந்த அனுபவம் தான் உறவுகளை விட மன அமைதியே பெரிய செல்வம் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலேயோ இல்லைன்னா கூட்டாக சேர்த்த சொத்துக்களிலுமே தேவையற்ற சிக்கல்களும் என் பங்காளிகளுடைய தகராறுமே உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். உடன் பிறந்தவங்களுடன் என் நெருங்கிய உறவுகளுடனுமே உங்களுக்கு சொத்து விஷயத்துல மனக்கசப்புகளுமே ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனாலேயுமே நீங்கள் இரத்த சொந்தங்களையும் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய இருந்திருக்கலாம். நீங்கள் சொத்திற்காக அவங்கள் உங்கள் மீது சுமத்திய பொய் குற்றச்சாட்டுகளும் நடத்திய நாடகங்கள்லாம் உங்களுடைய மனசை பெரிதுமே காயப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் நியாயத்திற்காக போராட முடியாமலையும் சொந்தங்களை விட்டு கொடுக்க முடியாமலையும் பெரிய விளைவை சந்திக்கக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான பிரச்சனை தான் பல முறை குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு சோதிக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் தலைமுறைகளாகவே இருந்த நிலமும் வீடும் இல்லைன்னா பரம்பரை சொத்துக்கள் காரணமாகவே உறவினர்களிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கலாம். அது கூடவே தான் ஒரு காலத்துல ஒன்றாக சிரித்தவங்க எல்லாமே இன்று நீதிமன்றமும் இல்லைன்னா பஞ்சாயத்து வரை கூட செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைந்திருக்கும். நீங்கள் சண்டையை விரும்பாம இருந்தாலுமே சூழ்நிலை உங்களை அந்த பிரச்சனைகளுக்கு இழுத்து சென்று கொண்டு போயிருந்திருக்கலாம். பல நேரங்களில் நீங்கள் உண்மை உங்க பக்கம் இருக்கும் போதுமே அதை நீங்கள் நிரூபிக்க நீண்ட காலம் காத்திருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த சொத்து தகராறுதான் உங்களுடைய மன அமைதியையும் குடும்ப ஒற்றுமையுமே பாதிக்கும். ஆனால் இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு காணாமலும் போகலாம். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. அம்மன் வழிபாடு சிறப்பான பலனை தர உள்ளன உங்களுக்கு. அதாவது கடகம் ராசி நாயர்களுக்கு பெண் தெய்வங்களின் அருளும் குறிப்பாக அம்மன் வழிபாடும் மிக பெரிய திருப்பத்தையும் அதிர்ஷ்டமே தரவிருக்கும். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் உள்ள அம்மன் திருக்கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் அல்லது அம்மன் துதிகளை பாராயணம் செய்து வழிபடுவதுதான் உங்களுடைய சகல பாவங்களையும் தோஷங்களையுமே போக்கும். அம்மனின் அருள் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை எல்லாமே அழித்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர உங்களுடைய வாழ்வுல எதிர்பாராத சுப நிகழ்வுகளும் தடையில்லாத காரிய சித்தியுமே உங்களுக்கு உண்டாக உள்ளன. வாழ்க்கையில
உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் தாயின கருணையும் தெய்வீக சக்தியுமே குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அம்மன் அருள் உங்கள் மீது விசேஷமாகவே பொழியப்படுகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே நிறைவேறாமல் தடைப்பட்ட காரியங்கள், என் காரணம் புரியாத மன அழுத்தங்களும், குடும்பத்தில் தொடர்ந்த பிரச்சனைகளும், பண நெருக்கடி, உடல்நல கவலை, உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனை போன்ற பல சோதனைகளாலே உங்களை சோர்வடை செய்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த இருள் எல்லாமே விலகி அம்மனுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றக்கூடிய காலம் தொடங்கி உள்ளன. நீங்கள் மனம் மாற அம்மனை நம்பி ஒரு அடியை எடுத்தாலே அம்மன் 1000 அடிகளை எடுத்து வந்து உங்களை காப்பாற்றுவாள் என்பதை இந்த கிரக நிலைகள் தெளிவாக காட்டப்படுகின்றன. பல ஆண்டுகளாகவே முடியாமல் போன காரியங்கள் கூட எதிர்பாராத விதமாக நிறைவேற தொடங்க உள்ளன. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகளும் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் வளரக்கூடும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை தரக்கூடும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் உருவாகும். பணவரவு படிப்படியாகவே உயர்ந்து சேமிப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய யோகமும் உருவாகும். வீடு, நிலம், வாகனம் போன்ற ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு பெருக உள்ளன. நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவங்க கூட உங்களுடைய உண்மையான மனதை புரிந்து கொள்வாங்க. எதிரிகளின் பலம் குறைந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல உயரக்கூட உள்ளன. நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாமே நல்ல மனிதர்களுடைய ஆதரவும் இறைவனின் பாதுகாப்பும் தான் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அம்மன் வழிபாட்டின் சக்தி இந்த நேரத்துல உங்களுடைய மனசுக்கும் உடலுக்குமே புதிய உற்சாகத்தை அளிக்க உள்ளது. மனதில் இருந்த பயம், குழப்பம், எதிர்கால கவலை போன்ற மெதுவாகவே குறைந்து மறைந்து அதற்கு பதிலாக தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் இருந்து உங்களுக்கு அதிகரிக்க உள்ளன. உங்களுக்கு ராசியில பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களுடைய அருளும் குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்பத்தையும் அதிர்ஷ்டமே உங்களுக்கு தந்து கொண்டு வந்திருந்திருக்கும். அவை அனைத்துமே நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலேயோ அருகில் அம்மன் திருக்கோயில்களுக்கு நீங்கள் சென்று தீபமேற்றி லலிதா சகஸ்ராமம் அல்லது அம்மன் தொடிகளை வந்து நீங்கள் பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலியமாவே உங்களுடைய சகல பாவங்களையும் தோஷங்களையுமே போக்க இருந்திருக்கும். அம்மன் வழிபாட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து வரவே உங்களுடைய வாழ்வுல எதிர்பாராத சுப நிகழ்வுகளும் தடையில்லாத காரிய சித்தியுமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய நிலை ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். உங்க குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகளும் எல்லாமே குறைந்து ஒற்றுமையும் அதிகரிக்கும். அது கூடவே கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்பு புரிதலுமே அதிகமா வளரப்போகுது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் வந்து உங்களுக்கு பெருமையை தேடிக்கூடிய காலகட்டமாகவும் அமையலாம். தொழில இருந்த தடைகள் எல்லாமே விலகி புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகலாம். பண வரவு வந்து உங்களுக்கு படிப்படியாகவே உயர்ந்து சேமிப்பும் அதிகரிக்க உள்ளலாம். உங்கள் வீட்டுல சுப காரியங்களுடைய நடைபெறக்கூடிய யோகமும் உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் தாயின கருணையும் தெய்வீக சக்தியுமே குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அம்மன் அருள் உங்கள் மீது விசேஷமாகவே பொழியப்படுகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே நிறைவேறாமல் தடைப்பட்ட காரியங்கள், என் காரணம் புரியாத மன அழுத்தங்களும், குடும்பத்தில் தொடர்ந்த பிரச்சனைகளும், பண நெருக்கடி, உடல்நல கவலை, உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனை போன்ற பல சோதனைகளாலே உங்களை சோர்வடை செய்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த இருள் எல்லாமே விலகி அம்மனுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றக்கூடிய காலம் தொடங்கி உள்ளன. நீங்கள் மனம் மாற அம்மனை நம்பி ஒரு அடியை எடுத்தாலே அம்மன் 1000 அடிகளை எடுத்து வந்து உங்களை காப்பாற்றுவாள் என்பதை இந்த கிரக நிலைகள் தெளிவாக காட்டப்படுகின்றன. பல ஆண்டுகளாகவே முடியாமல் போன காரியங்கள் கூட எதிர்பாராத விதமாக நிறைவேற தொடங்க உள்ளன. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகளும் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் வளரக்கூடும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை தரக்கூடும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் உருவாகும். பணவரவு படிப்படியாகவே உயர்ந்து சேமிப்பும் அதிகரிக்கும்.
உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய யோகமும் உருவாகும். வீடு, நிலம், வாகனம் போன்ற ஆசைகள் நிறைவேறா நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு பெருக உள்ளன. நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவங்க கூட உங்களுடைய உண்மையான மனதை புரிந்து கொள்வாங்க. எதிரிகளின் பலம் குறைந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல உயரக்கூட உள்ளன. நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாமே நல்ல மனிதர்களுடைய ஆதரவும் இறைவனின் பாதுகாப்பும் தான் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அம்மன் வழிபாட்டின் சக்தி இந்த நேரத்துல உங்களுடைய மனசுக்கும் உடலுக்குமே புதிய உற்சாகத்தை அளிக்க உள்ளது. மனதில் இருந்த பயம், குழப்பம், எதிர்கால கவலை போன்ற மெதுவாகவே குறைந்து மறைந்து அதற்கு பதிலாக தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் இருந்து உங்களுக்கு அதிகரிக்க உள்ளன. உங்களுக்கு ராசியில பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுடைய அருளும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்பத்தையும் அதிர்ஷ்டமே உங்களுக்கு தந்து கொண்டு வந்திருந்திருக்கும். அவை அனைத்துமே நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலேயோ அருகில் அம்மன் திருக்கோயில்களுக்கு நீங்கள் சென்று தீபமேற்றி லலிதா சகஸ்ரநாமம் அல்லது அம்மன் துதிகளை வந்து நீங்கள் பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலியமாவே உங்களுடைய சகல பாவங்களையும் தோஷங்களையுமே போக்க இருந்திருக்கும். அம்மன் வழிபாட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து வரவே உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத சுப நிகழ்வுகளும் தடையில்லாத காரிய சித்தியுமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். உங்க குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகளும் எல்லாமே குறைந்து ஒற்றுமையும் அதிகரிக்கும். அது கூடவே கணவன் மனைவிக்கு